ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிஓ ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 15,700 இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ 38 மாவட்ட வாரியா வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4த் ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கே தெரியும் ஒரு மாவட்ட வாரியா வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் 2 மந்த்தாவே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு மாவட்ட வாரியா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு 1 பை 1 உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, புதுசா வந்து இன்னொரு மாவட்டத்துக்கான ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து 2 கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஈப்பு ஓட்டுநர் ஜீப் டிரைவர் கேட்டகரிக்கும் வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து போஸ்டர்ல வந்து இல்ல நேர்ல வந்து நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி, ஃபோட்டோ மேலயும் கீழ வர்ற மாரி வந்து உங்களோட சைன் வந்து நீங்க பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம், உங்களோட தந்தை பேர், ஸோ பாலினம், பிறந்த தேதி, முகவரி, உங்களோட ஃபோன் நம்பர், ஆதார் எண் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க சான்று நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இதுக்கும் கீழ. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சு தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. அது எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு வந்து பாருங்க இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், விருதுநகர்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து நேரடியாவும் நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பாருங்க பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் மூலியமா கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 4த் ஜான்வரி வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ கல்வி தகுதி வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வயது வரம்புனா குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமான பொது பிரிவா இருந்தா 32 வயசு வரைக்கும். அதே நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம், டிசி இவங்க எல்லாருமே 34 வயசு வரைக்கும். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா, ஈப்பு ஓட்டுநர் கேட்டகரி, ஜீப் டிரைவர் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்க சேலரி 19,500 இருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18ல இருந்து 37 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில அது வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, இதுக்கு வந்து பாருங்க தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. நான் சொன்ன மாரியே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஸோ இங்க வந்து பாருங்க அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து 4த் ஜான்வரிக்குள்ளார இதுக்குமே வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ டைரக்ட்டா உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த நேர்காணலுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அழைப்பு கடிதமா வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா, உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, அழைப்பு கடிதம் வந்து வரும். இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒரு மாவட்ட வாரியா, ஒரு பஞ்சாயத்து வாரியா தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, விருதுநகர் மாவட்டத்தில ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது வந்து இங்க மென்ஷன் பண்ணியே குடுத்துட்டாங்க. அதனால வந்து விருதுநகர் மாவட்டத்தில உள்ள ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு மாவட்ட வாரியா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்தோட பெயர வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.